தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் சொல்லி ஆகணும், கடமை இருக்குது. எப்போவுமே ஒரு ஆர்டரில் போவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்னா, அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா இந்த படம் ஒரு 2 வருஷம் டிலே ஆயிடுச்சு. மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அதை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், நீடு. அவங்கெல்லாம் வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் என்ன சொல்லி ஏமாற்றி அவனை வச்சுருக்கான்னு தெரில, இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ விஷால். அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் ப்ரோ. ஒரு படம் வந்து ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை, கரெக்டாக டைரக்ட் பண்ணுன்றது அவர் வேலை, பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை. ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ, பிரணவ் எடிட்டரு எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக லிட்ரலி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி. அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கு, அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன். டெக்னீஷியன்ஸ் இந்த அளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ அண்ட் பிரணவ். அண்ட் பீட்ரெயின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று வருது, அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அந்தளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு அவர் இருக்கும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன மகேந்திரன் சார் ரொம்ப தேங்க்யூ சார். எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என் ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் இருக்கிற இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு நாங்கள் போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள், அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அனி சார். அண்டு 3 டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும், 4 டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு விக்கி அண்ணன். இந்த கடைசியில் என்னாலேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். விக்கி அண்ணன் பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல. ஸோ விக்கி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு எடவன் சொல்லிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அனி சாரோட இதில் அண்ட் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்டரு. இப்போ அடுத்தது நயன் மேம் கூட படம் பண்ணுற அந்த படத்தோட டேரக்டர், அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. அருண்ராஜான ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. அவரும் எல்லாமே ஏன்னா வேலை நடக்க லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் நீ எப்போ மச்சான் சொன்னோம், இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி. இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும்போது அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன், யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரு, மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோதான். வந்தார், முடிச்சார், போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில். ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்ததான் என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போது ஓவராலாக இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். தட் இஸ் ஹிம். அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஷூட்டு, அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரில. நான் இன்றைக்கி மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் விஜய் சக்தி. விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர், ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல.
எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக என்னமோ கதெல்லாம் பேசியிருப்போம். எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்று தான். இன்னைக்கு ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு அவன் ஹீரோ, அவன் கெஸ்ட்டாக தான் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மச்சான் அடுத்த உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு, அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும், பேசணும். தேங்க்யூ மச்சான். சக்தி தேங்க்யூ. தம்பியாக நடிக்க வந்து இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற. ஆமாம், ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தை ஓப்பன் பண்ணுறோம். அது இப்போ என்ன ஆனாலும் இப்போ நீ தான் பொறுப்பு, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி. இதில் டோட்டலாக வேற ஒரு கலரில் வேற ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரீத்தி. உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது. ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. அப்புறம் கல்யாண் மாஸ்டர், ராவ் ரமேஷ் சார், பிரபு சார், தேவயானி மேம், கௌசல்யா மேம், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இவங்க எல்லாருக்கூடயுமே நடித்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.